கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள். அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டெல்லியில் IRS அதிகாரி வீட்டில் 3.5 கிலோ தங்கம், 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது சிக்கிய அதிகாரியின் வீடுகளில் CBI சோதனை. சிவகங்கை அருகே நள்ளிரவில் இருவர் அடித்து கொலை. ஆடு திருட வந்ததாக கூறி கிராம மக்கள் தாக்குதல். 10 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களில் 7500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். காய்ச்சல், சளி பாதிப்புகள் ஓரிரு நாட்கள் கடந்தும் தொடர்ந்தால் மருத்துவரிடம் சிகிச்சை பெற அறிவுறுத்தல். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து முதுநிலை நீட் தேர்வு ஒரே தடவையாக நடைபெறும் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் தகவல். வரும் 15ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தகவல். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகரிப்பு. வரத்து குறைவால் கேரட், தக்காளி, சின்ன வெங்காயம் உள்ளிட்டவற்றின் விலை அதிகரித்துள்ளதாக வணிகர்கள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9080 ரூபாய்க்கும் சவரன் 72,640 ரூபாய்க்கும் விற்பனை. மங்கோலியாவில் நடைபெற்ற உலக மல்யுத்த தொடரில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. சிறப்பாக செயல்பட்ட வீராங்கனைகள் செயல்பாடு மற்ற வீராங்கனைகளுக்கு ஊக்கமளிப்பதாக பாராட்டு. உலகத்தரமான விமான நிலையங்கள் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பில் முதலீடு செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் விமான பயணிகளின் எண்ணிக்கை 50 கோடியாக உயரக்கூடும் என பேச்சு. உலகின் 3வது பெரிய உள்நாட்டு விமான சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது. பிராந்திய விமான இணைப்பை மேம்படுத்தும் உதான் திட்டம் பயனளித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3961 உயர்வு. கொரோனாவை கண்டு அச்சப்பட தேவையில்லை என இந்திய ஆராய்ச்சி மருத்துவ கவுன்சில் அறிவிப்பு. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 650 பேரும், கிராம பஞ்சாயத்துகளில் 12,913 பேரும் நியமிக்கப்பட வாய்ப்பு. பாட்னாவில் இருந்து ராஞ்சி சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானம் மீது கழுகு மோதியதால் விமானத்தின் முன்பகுதி சேதம். ராஞ்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். மொரீசியஸ் நாட்டில் இருந்து இருதய சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட பச்சிளம் குழந்தை உயிரிழப்பு. பிறந்து 8 நாட்களே ஆன குழந்தைக்கு இருதய பிரச்சனை இருந்த நிலையில் உயிரிழந்த சோகம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 6000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தொடர்ந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் மெயின் அருவியில் குளிக்க தடை நீடிப்பு. தடை நீட்டிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தூத்துக்குடி ஞானசேகரன் வழக்கில் யார் அந்த சார் என்பதை முதலமைச்சர் சொல்ல வேண்டும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த துறையும் நன்றாக இல்லை எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. ஆனா இதுக்கு மட்டும் இவ்வளவு அக்கறை எடுத்து ஏற்பட்டாருங்கிறதா எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அந்த சார் யாருங்கிறத முதலமைச்சர் சொல்லணும்.
இதன் ஊடகங்கள் நீங்களா அந்த கேள்வியா முதலமைச்சரை பார்த்து அந்த சார் யாரும் மீண்டும் ஒரு முறை கேட்டா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.